பார்ட் 1ல் எம்எல்ஏ எம்பிக்கள் லஞ்சம் வாங்கினா அவங்க நிலைமை என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் ஒரு சாதாரண அரசு ஊழியரோ இல்லை நாம லஞ்சம் வாங்கினாலோ இல்லை கொடுத்தாலோ இந்திய சட்டப்படி என்ன நடக்கும்னு தெரியுமா? இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. இந்த ட்விஸ்ட்டை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா பார்ட் 1 பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. அப்புறம் இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம நாட்டில் 1988 இருந்து ஊழல் தடுப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. இதன்படி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் தன் கடமையை செய்யாமல் இருக்கவோ இல்லை தப்பை செய்யவோ லஞ்சம் வாங்கினா அதில் 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றம். ஆனால் பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா 2018 இருந்து சட்டத்தில் ஒரு சூப்பர் அப்டேட் கொண்டு வந்தாங்க. அதன்படி லஞ்சம் வாங்குறவங்க மட்டும் இல்லை, காரியம் நடக்கணும்னு சொல்லி லஞ்சம் கொடுக்குறவங்களும் குற்றவாளி தான். அவங்களுக்கு 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு இந்திய சிட்டிசனாக நம்ம லஞ்சம் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. சரி, ஒரு வேளை யாராவது நம்மக்கிட்ட கட்டாயப்படுத்தி லஞ்சம் கேட்டால் அவங்க மேலே ஆன்லைனில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்க பார்ட் 3க்கு இப்போதே கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.